இந்த மாதம் ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் முழுவதும் தினம் ஒரு அம்மன் வரலாற்றை பார்க்கலாம். இன்று ஆடி மாதம் முதல் நாள். இன்று பச்சை வாழி அம்மனின் திருக்கதையை பார்க்கலாம் வாங்க. ஒரு முறை கைலாயத்தில் சிவனும் பார்வதியும் வீட்டிருந்தனர். அந்த நேரத்தில் பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் வருது. அது என்னன்னா, சூரியன் யார், சந்திரன் யார் அப்படின்னு சிவன் கிட்ட கேட்குறாங்க. அதற்கு சிவன் உடனே என்ன சொல்கிறாருன்னா, சூரியன் என்னுடைய வலது கண்ணு, சந்திரன் என்னுடைய இடது கண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதை நம்பாத பார்வதி தேவி சிவனோட கண்ணை மூடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவனோட கண்ணை ரெண்டையும் இறுக்கி மூடிடுறாங்க. சிவனுடைய கண்கள் மூடப்பட்ட உடனே இந்த உலகமே ஒரு நிமிடம் இருளால் சூழப்படுது. உடனே தேவர்கள் அனைவரும் கைலாயத்துக்கு வராங்க. வந்ததும் பார்வதி தேவி பயங்கரமாக பயப்படுறாங்க. சிவனுடைய கண்கள்லேருந்து கையை எடுத்துடுறாங்க. கையை எடுத்த உடனே சிவன் பயங்கரமாக கோவப்படுறாரு. கோவப்பட்டு பார்வதி தேவிக்கு சாபம் கொடுக்குறாரு. நீ 12 ஆண்டுகள் பூலோகத்திற்கு சென்று என்னை நினைத்து தாவம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்குறாரு இப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்வதியும் சிவனும் கைலாயத்தில் வீட்டு இருக்கிற நேரத்தில் பிரிங்கி மகரிஷி சிவனை தரிசிக்க வராருன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பிரிங்கி மகரிஷி சிவனை தரிசிக்க வரும்பொழுது பார்வதி சிவனும் ஒன்றா இருக்காங்க. ஆனால் பிரிங்கி மகரிஷி சிவன் பக்தர் மட்டும்தான், பார்வதிக்கு பக்தர் கிடையாது. அதனால் ஒரு வண்டா மாதிரி சிவனை மட்டும் சுற்றி வராரு. இதை பார்த்த பார்வதி தேவி ரொம்ப கோவப்படுறாங்க. கோவப்பட்டுட்டு சிவன்கிட்ட, இது என்ன சிவன், நீங்கள் இருக்கீங்க, சக்தி நான் இருக்கேன், ஆனால் இவர் என்ன உங்களை மட்டும் சுற்றி வராரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிவன் என்ன சொல்கிறாருன்னா, அவர் என்னுடைய தீவிரமான பக்தர், அதனால தான் என்னை மட்டும் சுற்றி வராருன்னு சொல்கிறாங்க. சிவன் பெரிதா சக்தி பெரிதான்னு 2 பேருக்குமே வாதம் நடக்குது. உடனே சிவன் என்ன சொல்கிறாருன்னா, சிவன் தான் பெரியதுன்னு சொல்கிறாரு. தேவி பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, சக்தி தான் பெரியதுன்னு சொல்கிறாங்க. பார்வதி தேவி சிவனுடைய உடம்புல பாதி அடையணும்னு விருப்பப்படுறாங்க. அதற்கு என்ன வழின்னு கேட்குறாங்க. அதற்கு சிவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ 12 ஆண்டுகள் பூலோகத்திற்கு சென்று என்னை நினைச்சி தவம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் முன்னாடி சொன்ன அந்த சாபத்தாலேயோ இல்லை இந்த சிவன் சொன்ன காரணத்தாலேயோ பார்வதி தேவி பூலோகத்துக்கு விரதம் இருக்க வராங்க. பார்வதி தேவி சிவன்கிட்ட சாபம் பெற்றாங்க இல்லையா, அதற்கு சாப விமோச்சனம் என்னவென்று சிவன்கிட்டயே கேட்குறாங்க. அதற்கு சிவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ பூலோகத்தில் 12 ஆண்டுகள் தவம் இருந்து என்னை தரிசிக்கணும்னு சொல்கிறாரு. எந்த இடத்துலனா, காசிக்கு போகிற வழியில் கம்பா நதிக்கரை ஓரமாக நீ தவம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பார்வதி தேவி அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு பச்சை மரங்களை கொண்டு, பச்சை வாழை மரங்கள், பச்சை மரங்கள் எல்லாத்தையும் கொண்டு பார்வதி தேவி தவம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. பச்சை மரத்தால் பந்தலிட்டு தோரணம் கட்டி பச்சை பசேர்னு இடத்த எல்லாத்தையும் பசுமையாக மாற்றிட்டு ஒரு மண்ணால் ஒரு லிங்கம் செஞ்சு அந்த லிங்கத்தை வழிபாடு செய்கிறாங்க பார்வதி தேவி. இதை பார்த்த சிவபெருமான், பார்வதி தேவி விரதத்தை சீக்கிரமாக முடியக்கூடாது அப்படின்னு எண்ணிட்டு உடனே சிவன் என்ன பண்ணுறாருன்னா, தன் தலையில் இருக்க கங்காதேவி கிட்ட, நீ பார்வதி தேவிக்கு தவம் செய்யாத அளவுக்கு இடையூறு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தன் தலையில் இருந்த கங்காதேவியை எடுத்து கீழே விடுறாரு சிவன். கீழே விட்ட உடனே அந்த கங்கை நீராகப்பட்டது எல்லா இடத்துலையுமே பாஞ்சி நீராக ஓடுது, மழையாகவும் பெய்யுது. அப்போ அந்த நேரத்தில் பயங்கரமான மழையும் வெள்ளமும் போகிறதால பார்வதி தேவிக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அந்த சிவன் மண்ணால் செஞ்சதால் கரைஞ்சிடுன்னு ரொம்ப பயப்படுறாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாத காரணத்தால் அந்த சிவனை காப்பாந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி அந்த சிவனை தன் கைகளால் கட்டி அணைச்சி கெட்டிமாக பிடிச்சிருக்கிறாங்க. இதை பார்த்த சிவன், இதுதான்டா சாக்குன்னு சொல்லிட்டு கைலாயத்துலேருந்து வராரு. வந்துட்டு அந்த சிவலிங்கத்துலேருந்து தோன்றாரு. அடியே பார்வதி, இப்படி செய்யலாமா, இப்படி காம இச்சையோட என்னை கட்டி அணைச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சிவன் பயங்கர கோபத்தோட, என்னை காம இச்சையால் நீ கட்டி அணைச்சதால நீ காமாச்சின்னு இதுக்கப்புறம் அழைக்கப்படுவ அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இதை கேட்ட பார்வதி தேவி பயங்கர கோபப்படுறாங்க. நான் தப்பான எண்ணத்தில் உங்களை கட்டி அணைக்கவே இல்லை. நான் இந்த மண்ணால் செஞ்ச லிங்கம் கரைஞ்சிடுன்ற ஒரே ஒரு காரணத்தால் மட்டும்தான் நான் இந்த லிங்கத்தை கட்டி அணைச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் செய்யாத தப்புக்கு நீங்கள் எனக்கு சாபம் கொடுத்ததால நானும் உங்களுக்கு சாபம் தரேன் சொல்லிட்டு பார்வதி தேவி, நீங்கள் ஏகாம்பரமாக போனோம், நீங்கள் உங்களை இதுக்கப்புறம் எல்லாரும் ஏகாம்பரேஸ்வரர் அப்படின்னு கூப்பிடுவாங்க இப்படிட்டு பார்வதி தேவி சிவனுக்கு சாபம் தராங்க. உடனே சிவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ இன்னும் 12 காலம் தவம் இருக்கணும், நீ அப்படி தவம் இருந்துட்டு வந்தால் மட்டும்தான் மறுபடியும் நீ என்ன கூட சேர முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட பார்வதி தேவி, நம்ம தனியாக இருந்தால் நம்மளால் தவம் இருக்க முடியாது, நம்மளுக்கு காவலுக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு விநாயகரையும் முருகனையும் காவலுக்கு கூப்பிட்றாங்க. விநாயகரும் முருகரும் குழந்தை வடிவில் வராங்க. குழந்தை வடிவில் அன்னைக்கு காவலாக இருக்காங்க. திருவண்ணாமலை போகிற வழியில் அடுத்து தவம் இருக்க போகிறாங்க அன்னை. அந்த நேரத்தில் அந்த இடத்துல வெறும் பாலைவனமாக இருக்குது. அந்த பாலைவனத்தை பசுமையான சோலைவனமாக 3 பேரும், விநாயகரும் பார்வதியும் முருகரும் மாற்றுறாங்க.
பச்சை மரத்தால் பந்தலிட்டு பச்சை வாழை மரத்தால் தோரணம் கட்டி பச்சை வாழை மரத்தை நட்டு பச்சை பசேர்னு பார்க்குற இடமெல்லாம் பசுமையாக மாற்றுறாங்க. மாற்றிட்டு ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. இதை பார்த்த பார்வதி தேவி விநாயகரையும் முருகரையும் அனுப்பி தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. விநாயகர் ஒரு காகை வரிவம் எடுத்து ஒரு முனிவருடைய கமண்டல நீரை தள்ளி விட்டுறாரு. அந்த கமண்டல தண்ணி ஆறா பாயுது. இந்த ஆறு தானே கமண்டல நதின்னு இப்போ சொல்லப்படுது. முருகர் தான் வச்சிருந்த வேலை எடுத்துகிட்டு போய் ஒரு மலையாக குத்தி அந்த மலையிலேருந்து தண்ணி வர வைக்கிறாரு. அந்த மலை தான் செய்யாறு தண்ணீர் அப்படின்னு இப்போ சொல்லப்படுது. முருகர் குத்திய மலையில் 6 முனிகள் சாபம் பெற்று இருந்தாங்க. முருகருடைய வேல் அந்த மலையில் பட்டாதான் இவங்களுக்கு சாபம் தீரும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருந்தது. அதனால் அந்த 6 முனிவரும் சாபம் பெறுறாங்க, சாப விமோசனம் பெறுறாங்க முருகர் குத்திய வேலால். விநாயகரும் முருகரும் தண்ணி எடுத்துகிட்டு வரத்துக்கு தாமதமானதால் பார்வதி தேவி தன் கையால் வச்சிருந்த பெரம்பால் பூமியில் 3 தட்டு தட்டி தண்ணி வர வச்சிடுறாங்க. இந்த 3 தண்ணியும் சேர்ந்த இடம் தான் இப்போ முக்குட்டு முருகப்பட்டு அப்படிலாம் அழைக்கப்படுது. இவங்க வாழை மரம் வாழை பந்தல் போட்ட இடம் தான் வாழைப்பந்தல் திருமுல்லை வாயல் அப்படின்லாம் அழைக்கப்படுது. தண்ணி வந்த பிறகு அன்னை மண்ணால் லிங்கம் செஞ்சு மறுபடியும் பூஜை செய்கிறாங்க. சிவன் உடனே பார்க்குறாரு. பார்த்துட்டு விநாயகரும் முருகனையும் காவலுக்கு வச்சு தவம் செய்கிறாளா பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அக்னி வீரன், ஆகாய வீரன், பாதாள வீரன் அப்படின்னு சொல்லிட்டு 7 விதமான வீரர்களை சிவன் பார்வதி பூஜையை கலைக்கிறதுக்காக அனுப்புகிறாரு. அந்த 7 வீரருமே தீவிரமான சிவன் பக்தர்கள். அவர்கள் பார்வதி தேவி செய்யக்கூடிய தவத்தை கலைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, பார்வதி தேவி வச்சுருந்த பூஜை பெட்டியை எடுத்துகிட்டு பாதாள வீரன் பாதாளத்துக்கு எடுத்துகிட்டு போயிடறான். அக்னி வீரன் அந்த இடத்த ஃபுல்லாக அக்னியால் எரிய வச்சிடறான். ஆகாய வீரன் அன்னை செஞ்சு வச்சுருந்த மண்ணால் செஞ்ச அந்த ஈசன் சிவலிங்கத்தை ஆகாயத்துக்கு எடுத்துக்கிட்டு போயிடறான். இதை பார்த்த பார்வதி தேவி பயங்கரமாக வருத்தத்தோட அழுவுறாங்க. நம்ம யாரை கூப்பிடுறது, நம்மளுக்கு இதுக்கப்புறம் யார் காவலுக்கு வருவா, நம்மளுடைய பொருட்களை யார் வாங்கி தருவான்னு சொல்லிட்டு பயங்கரமாக நினச்சி அழுவுறாங்க. உடனே சிந்தனை செஞ்சு பார்க்குறாங்க. சிந்தனை செஞ்சு பார்த்துட்டு அண்ணா கோவிந்தா நாராயணா கண்ணா கமல கண்ணான்னு சொல்லிட்டு கோவிந்தனை அழைக்கிறாங்க. கோவிந்தா ஹரிஹரி நாராயணா அப்படின்னு சொன்ன உடனே நாராயணர் எம்பெருமான் வந்துடுறாரு. வந்த உடனே நாராயணர்கிட்ட பார்வதி தேவி என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா இதை மாதிரி நான் பூஜை செஞ்சேன், என்னுடைய பூஜை பொருட்களை அழைச்சிட்டு என்னோடய லிங்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட நாராயணர் அந்த நேரத்தில் பெரிய உருவம் எடுத்து வால் முனீஸ்வரன் அவதாரம் எடுக்கிறாரு. வால் முனீஸ்வரன் அவதாரம் எடுத்து இதுக்கு முன்னாடி 6 பேர் சாபம் பெற்றாங்க இல்லையா முருகனால், அந்த 6 முனிக்கு இளைய முனியா இவர் 7வது முனியா நிற்கிறாரு. இவர் அந்த 3 வீரனையும் பிடிச்சி அந்த லிங்கத்தையும் பெட்டியையும் வாங்கிட்டு பார்வதி தேவிக்கு பூஜை செய்ய கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, அந்த 3 வீரனையும் பிடிச்சது மட்டும் இல்லை, அந்த 3 வீரனையும் பார்வதி தேவிக்கு இதுக்கப்புறம் காவலாக அமரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 வீரனையும் அவர் கூட இருந்த தம்பிமார்களையும் மொத்தம் 7 பேரையும் 7 வீரனையும் பார்வதி தேவிக்கு காவலாக உட்கார சொல்லிடுறாரு. இவர் கூட இருந்த அந்த 6 முனீஸ்வரனையும் சேர்த்து இவர் ஒரு ஆள் 7 பேரை சேர்த்து 7 முனீஸ்வரனும் பார்வதி தேவிக்கு காவலாக உட்கார்றாங்க. இப்போ விநாயகர், முருகர், பார்வதி, 7 முனீஸ்வரன், 7 வீரன், இது மட்டும் இல்லாமல் சரஸ்வதி தேவியும் லட்சுமி தேவியும் பூங்குரத்தி வடிவை எடுத்து முடிவேல் முடி அழகி காத்தாயி இதை மாதிரி அவதாரம் எடுத்து 7 கன்னிமார்களும் பார்வதி தேவி சரஸ்வதி லட்சுமி அனைவருமே வந்துடுறாங்க காவலுக்கு. இதையெல்லாம் பார்த்த சிவன் இதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, பார்வதி தேவிக்கு தன் உடம்புல பாதி இடம் திருவண்ணாமலையில் தராரு. இதோட அன்னை பூஜை முடிஞ்சது. சிவன்கிட்ட திருவண்ணாமலையில் அம்மனுக்கு சிவன் தன் உடம்புல பாதி இடம் கொடுக்குறாரு. திருவண்ணாமலையில் தான் சிவனும் பார்வதியும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரர் உருவம் எடுத்து இந்த உலகத்தில் திகழறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மன் தண்ணி வரும்போது உடலெல்லாம் சிலிர்த்து செந்நிறமாக காட்சி அளித்தாங்க. தண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணீரினால் உடலெல்லாம் குளிர்ந்து பச்சை மரத்தை பார்த்ததால உடலெல்லாம் பச்சை நிறமாக மாறுது. பச்சை நிறத்தால் மாறினதால் இந்த அம்மனை பச்சை அம்மனும் பச்சை வாழி அம்மனும் கூப்பிட்றாங்க. இந்த அம்மன் பல பேருக்கு குலதெய்வமாகவும் குடிதெய்வமாகவும் திகழறாங்க. அது மட்டும் இல்லாமல் பில்லி சூனியம், ஏவல், கண்திஷ்டி, ஓமல், குழந்தை பாக்கியம், கல்யாணம் போன்ற பல பிரச்சனையை இந்த அம்மா தீர்த்து வைக்கிறாங்க. இத்துடன் பச்சைவாழி அம்மனுடைய வரலாறை முடியுது.